ஆல் இன்றைக்கி மாரிதாஸ் அவர்கள் கொஞ்சம் 43 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்னை கைது செய்ய 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மதுரை வீட்டிற்கு முன் வந்துள்ளனர் அப்படின்னு ட்விட்டரில் போட்டிருக்காரு. ஸோ கமெண்ட்ஸ் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இவருக்கு இப்படி தான் தேவை, தொடர்ந்து அமைச்சர் மீது கீழ்த்தரமான வதந்தியை பரப்பினால் வேறு என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவனுக்காக வீட்டை விட்டு வெளியேறினாரா அமைச்சர் கீர்த்தனா, பெயர் மதன். இவனை இரவும் பகலமாக கூட்டிகிட்டு சுற்றுற அப்படின்லாம் பேசுகிறது, கோடி வர்க்கத்தில் முதலீடு எல்லாம் ஆந்திராக்கு போகுது, இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், நீங்களே படித்து பாருங்கள். இதனால் நீ எனக்கு தகுந்த பதிலை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கீர்த்தனாவிற்கு அவர் கோரிக்கை வச்சுருக்கார். இந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். இந்த ஃபோட்டோ பக்கா ஏஐ ஃபோட்டோ. இந்த பொண்ணும் அந்த பையனும் இருக்கிற மாதிரி. நீ ஒரு ஜேர்னலிஸ்ட், எது ஏஐ ஃபோட்டோன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கியா, இல்லை வேணுன்ட்டு இதை போஸ்ட் பண்ணி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறியா? ஆல்ரெடி இந்த பொண்ணு மேலே நீ தேவையில்லாமல் அவதூறு வச்ச, கரெக்டாக? அந்த பொண்ணை என்ன நோஸ் ரிங் போட்டிருக்க, என்ன கோட்டு போட்டிருக்க, என்ன இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்குன்னு நீ கிண்டல் பண்ண. நீ ஏன் திரும்ப திரும்ப இந்த பொண்ணை டார்கெட் பண்ணுவ? ஒரு எம்எல்ஏ பொண்ணுக்கே இந்த நிலமை அப்படின்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லையே. மாரிதாஸை அரெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. நீ இந்த மாதிரி பண்ணதை விட்டுட்டோன்னா 4 பேர் உன்ன மாதிரி 2 பேர் வருவான், 4 பேர் வருவான். எல்லாரையும் விட்டுட்டே இருந்தால் எப்படி சரிப்பட்டு வரும்? சரிப்பட்டு வராது. கரெக்டு தானே பண்ணுறாங்க. நீ உள்ளே போயிட்டு வா, சரியா? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு 29 இயர்ஸ் எம்எல்ஏ, அந்த பொண்ணை நீ இப்படி ஒரு பையன் கூட வச்சு ஏஐ ஃபோட்டோவை போட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் நீ இப்படி போட்டிருக்க. அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அண்ணா இது ஏஐ புகைப்படம், நீங்கள் கீழே அமைச்சர் கீர்த்தனுடன் ஒரு நபர் இருப்பது போன்ற புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறீர்கள். இந்த நபரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பிரபலங்களுடன் இருப்பது போன்ற ஏஐ புகைப்படங்கள் பலவற்றை பதிவிட்டு இருக்கிறார். உண்மை என்ன என்பது கூட தெரியாமல் தொடர்ந்து வதந்தியை பரப்புவதன் நோக்கம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார், சரிங்களா? ஸோ அந்த கீழே இருக்க கமெண்ட்ஸ் கூட ஃபுல்லாக பாருங்கள். ஏஐன்னு கூட தெரியாத அளவுக்கா ஒரு ஜேர்னலிஸ்ட் இருப்பார்? என் கேள்வி அது ஒன்று தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது சரியில்லை மாரிதாஸ். அதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். ஒரு பொண்ணு மினிஸ்டருக்கு இந்த மாதிரி நிலமைனா நாங்கள் என்ன சொல்கிறது? ஸோ நீங்கள் போங்க, தப்பே கிடையாது. அப்போ தான் அடுத்த யாரனா இப்படி பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. போலீஸ் வந்தது கூட தெரியாத உடனே ட்விட் அடிக்கிறது, என்னை கைது செய்ய. உனக்கு எதுக்குடா 10 போலீஸு? உனக்கு 10 போலீஸில் தேவை இல்லையா? See you, bye.